My dear students, இப்போ நம்ம டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்னது அப்படின்னா டென்சஸ். இந்த டென்சஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வேர்ப் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழா இருந்தாலும் சரி இங்கிலீஷா இருந்தாலும் சரி என்ன டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா வேர்பை தான் பார்க்கறோம். அப்ப வேர்பை வச்சு தான் நம்ம டென்ஷன் முடிவு பண்றோம். முதல்ல டென்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா டைம் ஆஃப் an action. டைம் ஆஃப் an action is called tense. அப்ப அந்த வேர்ப்னு சொல்லி பார்க்கும் போதே அந்த வேர்ப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா V1 V2 V3 V4 V5 இந்த V5 கூட விட்டுருங்க. இப்ப அதிகமா நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா V1 V2 V3 V4. இந்த V1 அப்படிங்கிறது பிரசன்ட், V2ங்கிறது பாஸ்ட், V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V4ங்கிறது present participle. ஓகே, இப்போ ஒரு வேர்புக்கு இப்போ நம்ம ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எத்தனை அப்படின்னு சொன்னா 4. V1 V2 V3 V4. ஓகே, இப்போ இந்த V2 எங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். V1 எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். அப்போ V1 present tense, V2 past tense, V3 எங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த V3 ரெண்டு இடத்துல யூஸ் பண்றோம். ஒன்னு எங்க அப்படின்னு சொன்னா perfect tenseல யூஸ் பண்றோம். எதுல யூஸ் பண்றோம்? perfect tenseல யூஸ் பண்றோம். இன்னொரு இடத்துல யூஸ் பண்றோம் எங்க அப்படின்னா passive voiceல யூஸ் பண்றோம். இன்னொரு இடத்துல எங்க யூஸ் பண்றோம்? passive voiceல யூஸ் பண்றோம். அப்ப V3 எங்க யூஸ் பண்றோம்னு தெரியுது இல்லையா? ஒன்னு perfect tenseல யூஸ் பண்றோம், இன்னொன்னு வாய்ஸ்னு எடுத்துக்கிட்டா பாசிவ் வாய்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, V4 நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பார்ட்டிசிபிள். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் V4 ஃபுல்லாவே ஒரு வெர்பினுடைய ing ஃபார்ம் இஸ் கால்ட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோ அப்படின்னு ஒரு வெர்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு V4 கோயிங். டீச் அப்படிங்கிற வெர்புக்கு V4 டீச்சிங். ஈட் அப்படிங்கிறதுக்கு V4 ஈட்டிங். ஆக மொத்தத்துல V4 அப்படிங்கக்கூடியது ஃபுல்லாவே ing ஃபார்ம், ஒரு வெர்புடைய ing ஃபார்ம் V4. அப்ப இந்த V4 நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்றோம். எதுல யூஸ் பண்றோம்? கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்றோம். எப்படி கண்டினியூஸ் டென்ஸ்ல அப்படின்னு சொன்னா ஒரு B ஃபார்ம் வெர்புக்கு அடுத்து V4 வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு B ஃபார்ம் வெர்புக்கு அடுத்து இந்த V4 யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ். அது பிரசன்ட் கண்டினியூஸா பாஸ்ட் கண்டினியூஸா அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கறோம்னு சொன்னா அந்த B ஃபார்ம் வெர்ப் என்ன டென்ஸோ அந்த கண்டினியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த இஸ்ங்கிறது B ஃபார்ம் வெர்ப்லயே பிரசன்ட் வெர்ப், அதனால அது பிரசன்ட் கண்டினியூஸ். இப்ப வாஸ் கம்மிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா கம்மிங் V4, ஆனா அந்த வாஸ் அப்படிங்கக்கூடிய B4 பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா ஆகுது. ஆக மொத்தத்துல V1 V2 V3 V4 அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். V1 அப்படினாலே verb 1. வெர்ப்ல இந்த நாலு பார்ட்ஸை நம்ம ஃப்ரீக்வென்ட்டா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றோம். இப்போ இங்க V3 பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு have form வெர்புக்கு அடுத்து இந்த V3 யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ். அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டாங்கறத எப்ப சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த have form verb என்ன டென்ஸோ அதுக்கு தகுந்தார் போல. வேற ஒண்ணும் இல்ல, had completed அப்படின்னு வருது. அப்ப completedங்கிறது V3, ஆனா hadங்கிறது past tense. அப்ப அது past perfect. I have received your email, I have received your letter. அப்ப அந்த receivedங்கிறது V3, haveங்கிறது present. அப்ப அது present perfect. ஆக மொத்தத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த V3 பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா எதற்கு முன்னால யூஸ் பண்றோம்? have form வெர்புக்கு முன்னாடி யூஸ் பண்றோம். V4 அப்படிங்கறத கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த V4 எதற்கு முன்னாடி யூஸ் பண்றோம்னா ஒரு B ஃபார்ம் வெர்புக்கு அடுத்து நம்ம என்ன செய்யறோம்? யூஸ் பண்றோம். அப்ப இந்த இதுல நீங்க என்ன பண்றீங்க?
பி ஃபார்ம் வேர்ப்னா என்ன, ஹேவ் ஃபார்ம் வேர்ப்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ பி ஃபார்ம் வேர்ப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். இப்போ அந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பிரைமரி ஆக்ஸிலரிஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரைமரி ஆக்ஸிலரிஸ். அப்ப ஆக்ஸிலரிஸ் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு, பிரைமரி ஆக்ஸிலரிஸ், மாடல் ஆக்ஸிலரிஸ் சொல்லுவாங்க. இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ், டு ஃபார்ம் வேர்ப்ஸ் இது எல்லாமே என்னது அப்படின்னு சொன்னா பிரைமரி ஆக்ஸிலரிஸ். இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க பார்க்கிறதுக்கு இங்க பி ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ், டு ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து டென்ஸ் வாரியா நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ஆர்டராவே நீங்க என்ன செய்யணும்னா நோட் பண்ணிக்கணும். ஆர்டராவே இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்க பாருங்க, am, is, are present tense, was, were past tense, shall be, will be future tense, be, been, being. ஓகேவா? இப்போ அதே மாதிரி have form verbs பாருங்க, have, has present tense, hadங்கிறது past tense, shall have, will haveங்கிறது future tense. அது மாதிரி do form verbs பாருங்க, do, does present tense, did to past tense, shall do, will doங்கிறது future tense. இப்போ இந்த ஒரு இடத்துல பாருங்க, has அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஹாஸ்ங்கிறது எங்க நம்ம யூஸ் பண்றோம்னா பிரசன்ட் ஃபார்ம்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் he, she, it சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஹாஸ் யூஸ் பண்ணணும். இந்த ஹாவ் யூஸ் பண்ண கூடாது. அப்ப இந்த ஹாவ் எங்க யூஸ் பண்றீங்க? பிரசன்ட் ஃபார்ம்ல பிரசன்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து I, we, you, they வந்துச்சுன்னா நீங்க ஹாவ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து he, she, it வந்துச்சுன்னா நீங்க has யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இங்க does அப்படிங்கறதும் இங்க do அப்படிங்கறதும். ஓகேவா? சரி, இப்போ இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அப்ப கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா ஒரு ஹேவ் ஃபார்ம் வேர்புக்கு அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அதை வச்சுதான் அது பிரசன்டா பாஸ்டா, இப்ப கண்டினியூஸ்னா பிரசன்ட் கண்டினியூஸா பாஸ்ட் கண்டினியூஸா, பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா, எதை வச்சு முடிவு பண்றோம்னா இதை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம் முடிவு பண்றோம். ஓகேவா? இதை நீங்க என்ன பண்ணணும்னா நோட் பண்ணிக்கணும், மெமரைஸ் பண்ணி. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், அதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா நீங்க? ரைட், ஓகே. அப்போ இப்ப டென்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன பாக்குறோம்னா வேர்பை பார்த்துட்டு இருக்கோம். வேர்பை வச்சு தான் நம்ம டென்ஸ் முடிவு பண்றோம். அதனால வேர்பை தெரிஞ்சுக்கிடக்கூடிய கட்டாய சூழ்நிலை இல்லையா? இப்ப அந்த வேர்ப்னே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை வகை இருக்குது அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, வீக் வேர்ப்ஸ், அடுத்து பாருங்க ஸ்ட்ராங் வேர்ப்ஸ், அடுத்து என்னது அப்படின்னு சொன்னா நியூட்ரல் வேர்ப்ஸ். இப்ப இத வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்போ வீக் வேர்ப்ஸ்னா என்ன, ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்னா என்ன, நியூட்ரல் வேர்ப்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆக ஒரு வேர்ப் அப்படின்னு சொன்னா V1, V2, V3, V4 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அந்த வேர்ப்லயும் வீக் வேர்ப், ஸ்ட்ராங் வேர்ப், நியூட்ரல் வேர்ப்னு சொல்லி 3 கேட்டகரி இருக்குது. இந்த வீக் வேர்ப்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு வெர்ப் பிரசன்ட்ல ஒரு வெர்ப் கொடுத்திருக்கான், அத பாஸ்டுக்கோ அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்கோ ஐ மீன் V2 கோ அல்லது V3 கோ மாத்தலாம். ஒன்னு டி அல்லது ed சேர்த்துட்டீங்கன்னா போதும். இப்ப வாக் அப்படிங்கிற ஒரு verb இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு V3 என்னது walked, V2 என்னது walked. அதோட என்ன பண்ணிருக்கீங்க? ed மட்டும் தான் சேர்த்திருக்கீங்க. இப்ப அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா weak verbs. அப்ப வீக் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு பிரசன்ட்ல இருந்து பாஸ்டுக்கோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்கோ மாத்துறதுக்கு டி அல்லது ed சேர்த்தீங்கன்னா போதும். ஓகே, அப்ப ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா அங்கங்க மாறும். இதே மாதிரி டி அல்லது ed சேர்த்துக்கோ, பாஸ்ட் டென்ஸ்க்கு டி அல்லது ed சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கங்க என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மாறும். அப்படி மாறக்கூடியது ஸ்ட்ராங் வேர்ப்ஸ். நியூட்ரல் வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நியூட்ரல் அப்படின்னு சொன்னாலே இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல, மிடில்ல இருக்கக்கூடியது, மாறாதது. அப்ப என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்னா நியூட்ரல் வேர்ப் அப்படின்னு சொன்னா V1 அதான், V2 அதான், V3 அதான். கட் கட் கட்ஸ், புட் புட் புட்ஸ். இந்த மாதிரி கட் அப்படிங்கக்கூடிய வேர்ப் V1, V2 கட்டு தான், V3 கட்ஸ். புட் அப்படிங்கக்கூடியது V1, V2 புட், V3 புட்ஸ். அப்ப
மூணுலயுமே மாறாம ஒரே மாதிரி வரக்கூடியது நியூட்ரல் வேர்ப். அங்க V2 V3 ஆங்காங்கே மாறும். அது என்னது அப்படின்னா ஸ்ட்ராங் வேர்ப்ஸ். வீக் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னா பிரசன்ட்ல இருந்து, அதாவது V1ல இருந்து V2க்கோ V3க்கோ மாத்தினா, V2 அல்லது V3க்கு மாத்தினா D அல்லது ED சேர்த்துருதீங்க. இப்ப என்ன பண்றேன்னா உங்களது பார்வைக்கு நீங்க நோட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீக் வேர்ப்ஸ், ஸ்ட்ராங் வேர்ப்ஸ், நியூட்ரல் வேர்ப்ஸ் ஒரு அட்டவணை கொடுக்கிறேன். இதோ பாருங்க. கீழே வச்சு எடுக்கலாமா, இதுல வச்சுக்கலாம்? இங்கே இருக்கட்டும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ட்ராங் வேர்ப்ஸ், வீக் வேர்ப்ஸ், நியூட்ரல் வேர்ப்ஸ் அந்த இண்டெக்ஸ் பாத்தீங்களா? ரைட், அது நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்றது மட்டுமல்ல, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டென்ஸுக்கு போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டென்ஸ் என்றாலே டைம் ஆஃப் an action, அந்த டயத்தை மென்ஷன் பண்ணக்கூடியது. அது தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, அந்த வேர்பை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா என்ன டென்ஸ்னு முடிவு பண்றோம். அவன் வந்தான் தமிழ்ல சொல்றீங்க, அது என்ன டென்ஸ்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்? கடந்த காலம் அப்படிங்கிறான். எப்படிரா அப்படின்னு கேட்டா வந்தான் வந்திருக்கு சார். அந்த வந்தான் வரு வா, அந்த வேர்பு வந்தான்ங்கிறது வேர்ப். அந்த வேர்பை வச்சுதான் தமிழ்ல கூட கடந்த காலம்னு சொல்றீங்க. ஐ ரோட் எ லெட்டர், இது என்ன டென்ஸ் அப்படின்னு கேட்டா இது பாஸ்ட் டென்ஸ்னு சொல்றேன். ஏன்னா ரோட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் சார். அப்ப தமிழா இருந்தாலும் இங்கிலீஷா இருந்தாலும் நீங்க எதை வச்சு முடிவு பண்றீங்க? வேர்பை வச்சு தான் முடிவு பண்றீங்க. அதனால அந்த வேர்புடைய கேட்டகரி ஃபுல்லாவே நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா டென்சஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். திரும்பவும் சொல்றேன், டென்ஸ் அப்படிங்கக்கூடியது டைம் ஆஃப் an action. அந்த டென்ஸ் எத்தனை வகையில இருக்குது அப்படிங்கிறது உங்க பார்வைக்கு. இது